ஹாய்! ரெசார்ட் வந்து ரீச் ஆனதும் எல்லாருக்குமே ஒரு மாரி தல சுத்துற மாரி ஒரு ஃபீலிங். ஏன்னா 74ஓ 76 அந்த ஏர்பின் பெண்ட சுத்தி சுத்தி வந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் டீ போட்டு குடுத்தேன். அப்பா வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து இந்த கிளைமேட்ட நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ மழை பெய்ற மாரி ஆகுது, வெயில் அடிக்குது, திரும்பவும் மேகம் சூழுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானவில்லும் வந்துருச்சு. மயில் சத்தத்தோட இந்த வானவில்ல பார்க்கறதுக்கு அவ்ளோ ரம்மியமா, அழகா இருந்தது. இந்த கதையெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள அப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. சரி பக்கத்துல இருக்க மார்க்கெட்லாம் போலான்னு சொல்லி வந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் சந்தை இருந்தது. அங்க நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். நார்மலா நம்ம கிட்ட கிடைக்கிறது தான். பட் அங்க சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர்ல நல்லா ஸ்வீட்டா நல்லா இருந்தது. அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்குனாங்க. நான் அன்னைக்கு வாங்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலி. என்னால பார்த்து வாங்கவே முடியல. ஸோ அம்மா வாங்குனதுல கேட்டப்போ, ஓவராலா ஒரு ₹50 தான் என்னமோ கம்மியாகும். மத்தபடி பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்ல அப்டின்னாங்க. சரி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரெசார்ட்டே திரும்பி வந்துட்டோம். ராகேஷ் வந்து மதியானமே போய் இட்லி, சிக்கன் கறி, குருமாலாம் சொல்லிட்டு வந்ததுனால, நைட் வந்து நாங்க வந்ததுமே எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது சுட சுட அந்த கிளைமேட்ல சாப்பிடும்போது. ஃபயர் பிளேஸ்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க போய் தூங்குறதுக்கு 11:00 ஆச்சு. நீங்க ரெசார்ட்லாம் போனீங்கன்னா தூங்குவீங்களா? மாட்டீங்களா? இல்ல ரெசார்ட் உள்ள போய் தூங்குறதுக்கு எவ்ளோ நேரம் எடுத்துப்பீங்க? அப்டின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.